ஸ்ட்ரீம் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 எதுக்கு வந்து ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ரேங்க் வைஸாக வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத 1 மினிட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இன் டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோவில் வந்து அவைலபிளாக இருக்குது. MBA எப்படி ஒரு ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணலாம், எந்த ஸ்ட்ரீம் எது ரெலவெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து இங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு MBA தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது ஸ்ட்ரீம் தான். செகண்டாக வந்து நீங்கள் காலேஜ் வந்து சூஸ் பண்ணணும். எப்படி சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஜி என்ன முடிச்சிங்களோ அது ரெலவெண்ட்டாக வந்து நீங்கள் போகலாம். யூஜி அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு BSc கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை BSc இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா MBA சூஸ் பண்ணும்போது கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக வந்து நீங்கள் போகலாம். உங்களுக்கு வந்து சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருக்குது, இ-காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. செகண்ட் மெத்தட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்கள் ஸ்கில் பேஸில் இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் ஸ்கில் வந்து ஆல்ரெடி இருக்கும். உங்களுக்கு கிளைண்ட்டை வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக வந்து பேசுவாங்க. ஸோ அவங்க வந்து MBA